Amen. Now, Sykes is same Mode. I've already shared this once, but I will share again. Sykes na same Mode, Bible College same Mode. The initial days were a little challenging. கொஞ்சம் இனிஷியல் நாட்களில் கொஞ்சம் கஷ்டமான நாட்களாக இருந்தது. என்னையே அறியாமல் நான் கிளாஸுக்கு போகும்போது அங்கே டீச்சருடைய மார்க்கர் எடுத்து அந்த இடத்துல நின்றுப்பேன். எனக்கு தோணாது. ஐ வில் நாட் ரியலைஸ் தட் ஐ ஷுட் கோ அண்ட் சிட். சப்கான்ஷியஸாக அப்படியே நடக்கும். ஏன்னா 11 இயர்ஸாக நான் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்ததுனால as I was teaching for 11 years, every day going to the classroom and take the chalk, by nature when I went to science, I'll go and stand there. Then I should tell myself, no, I am not a teacher, I am a student, I should go and sit there with the students. அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தாழ்த்துக்கிற ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் என்னுடைய ஸ்டூடெண்ட் சென்ட் ஜோசப்ஸில் 2012 கிராஜுவேட் ஆனவர் சயின்ஸில் எனக்கு சீனியராக இருந்தார். எனக்கு 2020 ஸ்டூடெண்ட்டாக கிராஜுவேட் ஆனவர் என் கிளாஸ்மேட்டாக இருந்தார். அவர் பக்கத்தில் நான் உட்காரணும். எப்படி உட்காரணும்? டீச்சராக இல்லை, ரெண்டுக்கு ஒருத்தராக ஸ்டூடெண்ட்டாக உட்காரணும். It was very humbling experience for me. And that time I had to let go of so many things. எனக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் விட்டு கொடுத்து அது எல்லாமே மறந்து இப்போ நான் ஸ்டூடெண்டாக இருக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கும்போது it was not very easy, it was very difficult. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த அனுபவம் தேவனுக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை. The experience I had for that period is nothing when compared to the Lord Jesus Christ. Whenever we read the John's Gospel, John chapter 1 verse 1, it just pierces so deeply into your heart. யாராவது வாசிங்க யோவான் 1:1. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எதுவுமே உருவாக்காததுக்கு முன்பதாகவே இருந்தது. The Word existed before anything was made. இந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. இந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தை ஆதியில இருந்த வார்த்தை. இந்த வார்த்தை எல்லாவற்றையும் படைத்த வார்த்தை. நீங்களும் நானும் படைக்கப்பட்டது இந்த வார்த்தையால. Whatever we see which is created, which is made by the Word. And this word is God. இந்த யோவான் சுவிசேஷம் எழுதினது கிரேக்க ஜனங்களுக்கு. நாங்கள் சரித்திரத்தில் பார்க்கும்போது கிரேக்க ஜனங்கள் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். இவங்க எப்பவுமே என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பவர் இருக்குது, ஏதோ ஒரு பவர் இருக்குது, அந்த பவரால இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சுன்னு நாங்க நம்புறோம். அது தேவன் என்றெல்லாம் நாம நினைப்பதில்லை. இனி கூட சில பேர் சொல்றது கேட்டிருப்பீங்க. Atheists will say, I believe there is a power, but I don't believe in God. நான் ஒரு சக்தி இருக்குது நான் விசுவாசிக்கிறேன், கடவுள் எல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானகன் எழுதி சொல்றாங்க, நீங்க சக்தின்னு சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு எனர்ஜின்னு சொல்றீங்கல்ல, நீங்க ஆதியில இருந்த ஒரு பராசக்தின்னு சொல்றீங்கல்ல, அது ஒன்றும் சக்தி இல்லை. It is not a power, it is a person, and that is God. அது தேவன். அது இன்னும் ஒரு சக்தி இல்லை, அது இன்னும் ஒரு புயலோ ஒரு காத்து இல்லை, அது தேவன். தேவனால எல்லாமே படைக்கப்பட்டது. Everything we see was made by this word. இந்த வார்த்தை குறித்து சொல்ல ஒருவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர்தான் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் குறித்து வேதம் சொல்லுகிறது, இதோ அவருடைய பிறப்பில் அநேக பேர் சந்தோஷப்படுவாங்க. தேவனுடைய பார்வையில அவர் விசேஷமானவராக இருப்பார். அவர் பிறந்ததிலிருந்தே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவார். He will be filled by the Spirit of God from his birth, and he will turn many to God their Lord. இதோ அனைவரும் தேவனிடத்தில் அவர் நடத்தும்படியாய் யோவான் ஸ்நானகன் பிறந்தார்.
இப்பொழுது யோவான் ஸ்நானகர் ஒரு மனிதனாய் இருந்தார். இந்த யோவான் ஸ்நானகர் மனிதனாய் தேவனுக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு நாங்கள் வேதத்தில் பார்ப்பது எப்படி தேவன் ஒப்பு கொடுத்தார். How did he submit himself to many things? தேவன் அநேக காரியங்களுக்கு அவர் தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துமஸ்ல அநேக செய்திகள் இருக்குது. அதுல ஒரு விஷயம், தேவன் அவரை எப்படியாக ஒப்பு கொடுத்தார், தேவன் எப்படியாக அவரை தாழ்த்தினார். அந்த இதுல யோவான் ஸ்நானகர் சொல்றாங்க, you know this power that you're speaking about is not power, it is God. It is true that God, the whole world was made, and that word which was God became flesh and he dwelt amongst us. இதோ அந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை மாமிசமாய் மனுஷ ரூபத்திலே எங்களுக்குள் அவர் இருந்தார். உலகத்தை படைத்த ஆண்டவர் உலகத்துக்கு கீழே இறங்கி வந்தார். மனுஷனை படைத்த ஆண்டவர் மனுஷனாய் வந்தார். எல்லாவற்றையும் படைத்தவர் அனைவற்றுக்கும் ஒப்பு கொடுத்து அவர் மனுஷனாக பிறந்தார். யோவான் 1:14 யாராவது வாசிங்க. John chapter 1 verse 14. இதோ இந்த வார்த்தை மாமிசமாய் கிருபையும் சத்தியமாய் இருந்து நமக்குள்ள வாசம் செய்தார். நமக்குள்ள, அந்த நமக்குள்ளனா யாரு? நீங்களும் நானும். தேவனாயிருந்த அவர் மனுஷர்ல ஒருவராய் வந்தாரா? The one who was God came as one among men. இயேசு கிறிஸ்துவானவர் ஒப்பு கொடுத்தார். The Lord had submitted himself to many things. அதுல தேவன் வார்த்தை ஆகும்படியாய் ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 2:5 யாராவது வாசிங்க. வாசிங்க. இதோ கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை உங்களிலும் இருப்பதாக. Let the mind of Christ be in you as well, who being in the form of God did not consider equal to God, but he came down and he humbled himself. இது நம்முடைய தேவனாய் இருந்து கூட அவர் மனுஷனாய் வரும்படியாய் அவரை தாழ்த்தினார். தேவனுக்கு சமமாய் இருந்து அவர் இறங்கி வந்தார். தேவனாய் இருந்து கூட அவர் விட்டு கொடுத்தார். மனுஷர்களை நம்ம பார்க்கும்போது மனுஷர்களா இன்னைக்கு சில சவால் இருக்குது. என்ன தெரியுமா? மனுஷர்களா இருக்கிறவங்க என்னன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வாய்ப்புகள் இருந்தாங்க, என்னன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க, நாம் கடவுள்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க. ஜனங்க நாம் கடவுள்னு சுத்துறாங்க. ஆனா கடவுளா இருந்த அவர் இறங்கி வரார். கடவுளா இருந்த அவர் தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக ஒப்பு கொடுக்கிறார்? 7வது வசனம் யாராவது வாசிங்க. அடிமையின் ரூபம் எடுத்து he emptied himself and he came to the point of being formed as a bond servant. மனுஷன் சொல்லியிருந்தாலும் ஒருவேளை ஓகே மனுஷன் பரவாயில்ல, அந்த மனுஷல சிம்பிளா சொல்ல போனா வேலைக்காரனா. பாண்ட் சர்வெண்ட்க்கு அர்த்தம் வேலைக்காரனை விட இன்னும் கொஞ்சம் கீழே, வேலைக்காரனை விட இன்னொரு ஸ்டெப் கீழே. யார் இறங்கி வந்தார்? தேவன் இறங்கி வந்தார். The Lord had come to a point of submission that he became a bond servant, coming in the likeness of men. இதோ மனுஷரில் ஒருவராய் தேவன் பிறக்கும்படியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். இதோ அவர் மனுஷனாகும்படியாய் அவர் தீர்மானித்தார். ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன், தேவனுக்கு நீங்களும் நாமும் தேவையில்லை, நமக்கு தேவன் தேவை. ஒருவேளை ஜனங்க சொல்லலாம், நான் தேவனை நம்புறதில்லை, நான் சுவாசிக்கிற மூச்சு கடவுள் உருவாக்குது, எனக்கு தேவன் வேண்டாம்னு சொல்லலாம். நடக்கிற பூமி தேவன் உருவாக்குறது. எனக்கு தேவன் வேண்டாம்னு சொல்லலாம். சூரியனுடைய வெளிச்சம் தேவன் கொடுக்கிறது.
மனுஷனால தேவனுடைய கரம் இல்லாம, தேவனுடைய கிருபை இல்லாம ஜீவிக்க முடியாது. ஆனா தேவனோ மனுஷன் இல்லாம ஜீவிக்க முடியும். The Lord can exist without you and me. The Lord can be forever because He is God. அவருக்கு நீங்களும் நானும் தேவையில்லை. அவருக்கு நீங்களும் நானும் அவசியம் இல்லை. அவருக்கு நீங்களும் நானும் அழிந்து போனாலும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, this God who was equal to God, He left His throne and He submitted Himself to be a man just because of you and me. உங்களுக்காக எனக்காக மனுஷனாகும்படியாய் அவர் தாழ்த்தினார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நாங்கள் ஒருவேளை ஒரு லேப்டாப் கிரியேட் பண்ணா, லேப்டாப் நாங்கள் கையில படைத்த ஒரு காரியம். லேப்டாப் நாங்கள் ஆகிற மாதிரி நாம ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை நான் ஒரு காரியத்தை படைத்தேன்னா, அந்த படைத்த காரியத்துல ஒண்ணுக்கு ஒன்னா நான் என்னை சேர்த்துக் கொள்ளுவேனா? அவ்வளவு சுலபமா நாங்கள் யாரும் சேர்த்துக் கொள்வதில்லை. ஆனா தேவனாகி அவர் மனுஷனை அவர் படைத்து கூட மனுஷனிலே ஒருவராய் அவர் பிறந்தார். தொடர்ந்து இந்த வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம் வாசிங்க. அவர் மரண பரியந்தம் அவரை தாழ்த்தினார். நாங்கள் அனைவரும் மரிப்பதற்கு காரணம் நாங்கள் பிறந்ததினால. ஆனால் தேவன் பிறந்தது மரிப்பதற்காக. நாங்கள் மரிப்பதற்கு காரணம் நாங்கள் பாவத்தில் இருக்கிறதுனால. ஆனால் தேவன் பிறந்தது மரிப்பதற்காக. தேவன் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். The God of the heavens and the earth, He submitted Himself to death. மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். அதிலேயும் சாதாரணமான மரணம் இல்லை. அந்த மரணம் சிலுவை மரணம். அந்த மரணம் ஒரு அவமானக்குரிய மரணம். அந்த மரணம் ஜனங்கள் பார்த்து துப்பி கேலி செய்துட்டு போற மரணம். சிலுவைக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். சில நேரத்தில் நம்ம ஃபியூனரல் போகும்போதெல்லாம் ஜனங்கள் பார்க்கும்போது பேசுறது நாம கேட்டிருக்கிறோம். ஐயோ, அவர் இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு மரியாதையான அடக்க கூட செய்ய முடியல அப்படி சில பேர் சொல்லுவாங்க. ஐயோ, அவர் இறந்துட்டாரு, அவர் இறக்கும் போது அவருக்கு அடக்க கூட பண்ணல, ரோட்ல எப்படியோ செத்துட்டாரு. அந்த மாதிரி அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது, அந்த நாட்களில் சிலுவையில தொங்குறவங்களுக்கு மரியாதை ஒன்றும் இல்லை. ரோட்ல போறவங்க எல்லாம் துப்பிட்டு போவாங்க. ரோட்ல போறவங்க எல்லாம் இவங்களுக்கு அவமானப்படுத்திட்டு போனாங்க. தேவன் ஒப்பு கொடுத்தது சிலுவை மரணத்துக்கு அவரை தாழ்த்தினார். The Lord submitted Himself to death on the cross. And இந்த மரணம் இந்த அளவுக்கு தேவன் தாழ்த்தினது உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். ஒரு மனிதர் இப்படியாக சொன்னார், நாங்கள் தேவன் அனுபவிச்ச காரியத்தில் 2 காரியம் எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. You cannot understand 2 things which the Lord had gone through. One is what it cost Him to leave His throne and come as a human being. ஒண்ணே, தேவனுக்கு அவருடைய சிம்மாசனத்தை விட்டு மனுஷனாய் இறங்கி வருவதற்கு என்ன அவர் விட்டு கொடுக்கணுமோ, என்ன அவர் விட்டு கொடுத்தாலோ உங்களாலும் என்னையாலும் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது, அவர் சொன்னார், தேவன் மனுஷனாய் இருக்கும் போது அவர் ஜனங்களுடைய பாவத்தை சுமக்கும் போது, தேவன் ஜனங்களுடைய பாவத்தை அவர் மேலே சுமக்கும் போது, as He was carrying the sins of the whole world, the separation He went through the Father to be forsaken. இதோ தேவன் பிதாவிலிருந்து பிரிந்த அந்த ஒரு மணி பிரிந்து தேவன் அவரை கைவிட்ட அந்த சூழ்நிலை, அது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாமே தேவன் செய்தது அவர் உங்களையும் என்னையும் நேசிப்பதனாலதான். கிறிஸ்மஸ்ல it is very easy to be carried away by Christmas. நேத்து நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். I was so shocked and I was really so
painful after seeing that video. அந்த வீடியோவில் நான் பார்க்குற ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்க, வைட்ஃபீல்ட் ஏரியாவில் தான் ஆயிரக்கணக்கான ஜனங்க எல்லாம் கிளாப் போட்டுட்டு கேப் போட்டுட்டு எல்லாம் உக்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவில் அப்படி போட்டிருந்தாங்க. அடுத்த ஃபோட்டோவில் பார்த்தா ஜனங்க எல்லாம் கூடி வராங்க. அது ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க, சாண்டா பாட்டு பாடுறாங்க. மூணாவது ஃபோட்டோவில் பார்த்தா ஃபேஷன் ஷோ நடந்துட்டு இருக்குது. அந்த ஃபேஷன் ஷோவில் வாலிப பையங்களும் பொண்ணுங்களும் முன்னே வந்து ஷோ காமிச்சிட்டு போகிறாங்க. நாலாவது ஷோவில் ஜனங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் இதுதான் கிறிஸ்மஸ் இல்லை, ஜனங்களுக்கு இதுதான் கிறிஸ்மஸ். கூத்தாடி டான்ஸ் ஆடி குடிச்சு ஃபேஷன் ஷோ பண்றது கிறிஸ்மஸ். வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் பிறக்கும்படியாய் அவர் செய்த தியாகம் உங்களுக்கும் எனக்கும் புரிய வேண்டும். We should understand the sacrifice he went through for you and me. He left his throne in the heaven and he came down for you and me. முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? மனுஷனாய் பிறக்கும்படியாய், வார்த்தையாய் பிறக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். யாராவது வாசிங்க மத்தேயு 1:23. இதோ மரியாளே, behold a virgin shall be born. யோசேப்புக்கு வார்த்தை தேவதூதர் சொல்லுகிறது, behold a virgin shall be born with a child and you shall name him Jesus. Jesus will be born through a woman and that woman will carry Jesus in the womb. இதோ தேவன் மனுஷனை படைத்தார், ஆனால் படைத்த ஆண்டவரை தேவன் ஒப்பு கொடுத்து தேவன் வயிற்றிலே சுமக்கும்படியாய் அவரை ஒப்பு கொடுத்தார். கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கலாமே. நம்ம இந்த வேர்ஸ் படிக்கும் போது சீக்கிரமா படிச்சுட்டு போயிடுவோம், இல்ல இது நிறைய தடவை நம்ம கிறிஸ்மஸ்ல கேட்டிருப்போம். But what it really meant for God to be carried in the womb. இதோ மனுஷனை படைத்தது ஆண்டவர், ஆனால் படைத்த ஆண்டவர் படைத்த மனுஷனுக்கு அவர் ஒப்பு கொடுத்து அவர் கர்ப்பவதியாய் அவர் வயிற்றில் சுமந்திருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். God submitted himself that he is carried in the mother's womb for 9 months and he is submitting himself that people will carry him. இதோ அவரே தேவனே தேவனாகி அவரை ஜனங்கள் சுமக்கும்படியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். மகளாகிய மரியாள் வயிற்றில் சுமக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். பிறந்த பேருக்கு தேவன் குழந்தையா இருப்பது ஜனங்கள் சுமக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். இந்த குழந்தை தேவகுமாரன், இந்த குழந்தை தேவன். ஆனால் தேவனாயிருந்தவர் ஒரு சூழ்நிலைக்கு அவர் மனுஷ ரூபத்துக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். The submission of Jesus Christ is so costly that the Lord Jesus Christ had to come to this world at a particular time and to be born as a woman. எதற்காக நாங்கள் பார்க்கிறோம், இதோ தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது இந்த படைத்த ஜனங்களே தேவனாகிய அவர் இருக்கும்போது சாத்தான் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம அவங்களை தூரம் கொண்டு போகும்போது இதோ இந்த மனுஷ வித்து கெட்டு போச்சு, இந்த மனுஷ வித்து பாவத்தில் விழுந்துச்சு, இந்த மனுஷ வித்து தேவனுக்குள்ளது பிரிந்து போனது. இதை சரி செய்யும்படியாய் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நானும் மனுஷனாக பிறந்து இதை மீட்கொள்வேன், நான் மனுஷனாக பிறந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவேன். நான் இந்த ஸ்திரீயை நீங்க இதோ சாத்தானே நீ மனுஷனை நீ கெடுத்துட்ட, ஆனால் நான் இரண்டாவது ஆதாமாக பிறந்து இந்த மனுஷனாக இருக்கிற சரீரத்தை மீட்கொள்ளும்படியாய் மரித்து மரணத்தை மீட்கொள்ளும்படியாய் மரித்து உயிர்த்தெழுந்து இது எல்லாமே நாம் செய்யறதுக்கு முதலாவது என்ன நடக்கணும்? பிறக்க வேண்டும். தேவன் மரிப்பதற்கு முன்பதாக பிறக்க வேண்டும். தேவன் உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக மரிக்க வேண்டும். ஆனால் தேவன் மரிக்கிறதுக்கு முன்பதாக பிறக்க வேண்டும். பிறப்பதுதான் ஒரு பெரிய சவால். அப்ப
தேவன், இதோ நான் தேவனாய் இருக்கிறேன், மனுஷனை மீட்கொள்ள வேண்டும், மனுஷனுக்கும் எனக்கும் உறவு போச்சு, இந்த மனுஷனை மீட்கொள்ளணும்னா அதற்கு வழி இதோ நான் மனுஷனாய் பிறந்து அவரை நான் மீட்கொள்ள வேண்டும். A God is holy. A God will keep his word. நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தையை அவர் காப்பாற்றுவார். தேவன் ஆதாமுக்கு சொன்னாங்க, நீங்க இருக்கிற எல்லாமே சாப்பிட்டுக்கோ, இதை ஒன்றை விட்டு leave. You can eat everything except this one fruit. And you know what the Lord said? தேவன் என்ன சொன்னாங்க? நீ இதை சாப்பிடுற நாள் நீ மரித்து போவே. The day you eat this fruit, you will die. The day you eat this fruit, you will die. And that was the command of God. That was the law of God. அது தேவன் கொடுத்த ஒரு சட்டம். இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாம மனுஷன் போய் சாப்பிட்டதுனால the நிமிஷம், the day he ate the fruit, he is dead because he got separated from the Lord. தேவனுக்கிட்ட இந்த உறவை பிரிந்து போனது. தேவனுடைய ஆவியிலிருந்து பிரிந்து போனாங்க. அவங்க பிரிந்து போனாங்க. அது மட்டுமல்ல, சரீரத்தில் நாங்கள் மரிக்க போறோம். Every one of us are going to die because we were born. 2020 2013 ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குதா, அங்கே உலகத்தில் இருக்கிற 20 powerful nations have come and signed a document. அது என்ன தெரியுமா? மனுஷன் 1000 வருஷம் உயிரோடு இருக்க ஒரு சிப் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். அப்புறமா ஜெனட்டிக்கலா சிப்ஸ், டிஜிட்டல் அனலாக் ஒன்னா சேர்த்து மனுஷனுடைய சரீரத்தில் சில காரியங்களை மாற்ற போறாங்க. அதுக்கு ஒருவேளை 1000 வருஷம் ஜனங்கள் இருந்தா இருந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா என்ன ஆவாங்க? மரித்து போவாங்க. They will die because it's a law of God. அப்ப தேவன் கொடுத்த இந்த வாக்குக்கு மரித்து போவது இந்த மரணத்தை மீட்கொள்ளும்படியாய், இந்த தேவனுக்கிட்ட பிரிந்து போன உறவை சேர்க்கும்படியாய் தேவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் மரிக்கும்படியாய் முதல் நடக்கிறது பிறக்க வேண்டும். அது பிறப்பது எப்படி? மரிப்பது மனிதனாய் மறக்க வேண்டும். நான் கடவுளாய் இருக்கிறேனே, I am God, and how shall I take the form of man? I need the flesh of man. I need the flesh and the blood of man. And Jesus, God decided, this early word decided that I will take the form of man to die, and to die I should first be born, and to be born I choose to submit to the woman's womb. எதற்காக தாழ்த்துகிறார்? மரியாளுடைய வயதில் சுமக்கும்படியாய் அவர் தாழ்த்துகிறார். எப்போ தேவன் தீர்மானம் செய்தார் அவர் பிறப்பார் என்று? வேதம் சொல்லுது, even before the foundations of the world was laid, he decided that he will be born. அவர் பிறப்பார் என்பது இந்த உலகம் உருவாக்காத முன்பதாகவே அவர் தீர்மானித்து மரியாளுடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். இப்போ கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க, குழந்தைய சுமந்து கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ தேவன் சொல்றாங்க, உனக்கு அடையாளம், நீங்க போங்க, you will see a baby wrapped in the manger, and that baby is there, and mother has to carry the baby. This baby is God. இந்த தேவன், இந்த குழந்தை யாரு? தேவன். அவர் எதற்காக ஒப்பு கொடுத்தார்? அவர் மரியாளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். 27வது வசனம் யாராவது வாசிங்க. லூக்கா 2:27. Thank you. இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்து கூட. Verse 22 says, as when the days of purification was over according to the law of Moses, they got him with the sacrifice to the temple of God. இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை செய்யும்படியாய்
தேவனை பிரதிஷ்டை செய்யும்படியாய் பெற்றோர்களானவர் ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. யாரு கொண்டு வந்தாங்க? தேவனை கொண்டு வந்தாங்க. தேவன் யாரு? அவர் கடவுள். கடவுளாகிய அவரை ஆலயத்துக்கு கொண்டு வரணுமா? அவர்கள் கொண்டு வந்தாங்க. எதற்காக? ஒப்பு கொடுக்கும்படியாய். நாங்கள் வாசிக்கிறோம், as the Spirit of God led Simeon, he came into the temple of God, and as he was come to the temple of God, the parents brought in child Jesus to do for him according to the custom of the law. இதோ இந்த குழந்தை இயேசுவை சிமியோனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, இதோ நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருக்கிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்று ஒப்பு கொடுத்தாங்க. எதற்கு ஒப்பு கொடுத்தாங்க? ஆலயத்துக்கும் ஆசாரியருக்கும் ஒப்பு கொடுத்தாங்க. They submitted himself to the priest. ஆக்சுவலா நாங்கள் பார்க்கிறோம், சிமியோன் தேவகுமாரனுக்காக காத்திருக்கிறார். 25 யாராவது வாசிங்க, verse 25. இதோ சிமியோன் என்ற ஒருவர், அவர் நீதி உள்ளவர், அவர் இஸ்ரேலுடைய விடுதலைக்காக காத்திருந்தால் பரிசுத்த ஆவி அவரோடு இருந்தது. 26 யாராவது வாசிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். இதோ கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் வரை நீ மரணத்தை நீ அனுபவிக்க மாட்டாய். It was revealed by the Spirit that he will not see death before he had seen the Lord Jesus Christ. இதோ the Simeon is waiting on one side. Who is this Lord? Who is the Savior of this world? இதோ இந்த உலகத்துக்கு ரட்சகரா வரப்போவது யாரு? அந்த தேவன் யாரு என்று இவர் காத்திருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த தேவனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே பிள்ளை அவர் குழந்தையா இருக்கும்போது பெற்றோர்கள் சிமியோனிடத்தில் கொண்டு வராங்க. நான் ஏற்கனவே என்னுடைய டெடிகேஷன் டைம்ல அப்பா சொன்ன சில காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அப்பா அவர் சொன்னாங்க, அருண், உனக்கு உன்னுடைய குழந்தை டெடிகேஷன் பண்ணும்போது நீ அன்னைக்கு நான் அந்த நாள்ல I wanted to preach at that day and I was thinking I had something in my heart to share on that day. இதோ நீ preach பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கும்போது மார்னிங்ல மிட்நைட்ல அப்பா எனக்கு சொன்னாங்க, tomorrow you don't preach because you should come and sit there and you should be there with the priest and the priest shall bless you. நீ நாளைக்கு preach பண்ணாதே, நீ இங்க கீழே உட்காரு, நீ உட்காரு, தேவனுடைய ஊழியக்காரருக்கு நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உனக்கு இருக்கிற இருவேற்ற காரியங்கள் டெடிகேஷன் ஆயிட்டு இருக்கு, நீ சொல்லிக்கோ, ஆனா நாளைக்கு நீ preach பண்ணாதேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த விஷயத்திலே நான் சில காரியங்கள் புரிந்து கொள்வது, நாங்கள் எல்லாம் மனுஷர்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, நாங்கள் எல்லாம் மனுஷர்கள். ஆனால் சிமியோனாகிய இவர் தேவனுக்காக காத்திருக்கிறார். சிமியோனாகிய இவர் இந்த ரட்சகர் யார் என்று பரிசுத்த ஆவியால் ஆயத்தமாய் காத்துட்டு இருக்கும்போது அங்கே தேவனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொண்டு வந்து சிமியோனுடைய கரத்தில் கொடுக்கும்போது இவர் பிரதிஷ்டை செய்யும்படியாய் தேவன் ஒப்பு கொடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஜீசஸ்க்கு பேர் வைக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடவுளுக்கு நான் என்ன பேர் வைக்கிறது? கடவுளாக தேவன் அவருடைய பேர் இயேசு என்று தேவதூதர்கள் ஆல்ரெடி சொல்லியாச்சு. This person will be called Jesus and you name him Jesus. The angels declare that he is God, and what is the necessity for God to be named? அவருக்கு என்ன பேர் வைக்கிறது? 3 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட செல்லமனுக்கு யாரும் வந்திருந்தாங்க. சர்ச்சில் இருக்கிற சில காரியங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கல்யாணத்துக்கு பேங்க் வாசிக்கும் போது ஃபேமிலி எங்க இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. இந்த தேவ குமாரனாகிய அவர் ஆசாரியருடைய கையில அவரை எடுத்து
அவரை பிரதிஷ்டை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்தார். சிமியோன் என்ன கடவுளை ஆசீர்வதிக்கிறது. சிமியோன், அப்பா உங்களை பார்த்தா போதும், நான் செத்துருவேன். ஓ, சிமியோன் சொல்றாங்க, now I have seen the salvation of the Lord and now I can die in peace. இதோ நான் இந்த தேவகுமாரனை கண்களால பார்த்தாச்சு, நான் இப்ப சமாதானத்தோடு நான் மறிப்பேன் என்ற அவருக்கு தேவகுமாரனாகி குழந்தையா இருக்கிறவங்க தேவன் ஆகியவர் ஒப்பு கொடுத்தார். அங்க இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம், as it was according to the custom of the law. அங்கே இருந்த வேத சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறபடி. யாராவது வாசிங்க, 24 வாசிங்க, 2:24. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர்கள் தேவனை கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, காணிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதிஷ்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It is told about the priest of God, the offering of God, the temple of God for dedication, and they came with humility, they came with their offerings, they came submitting to the temple, they came submitting to the priest, and they gave the Lord Jesus Christ to the hand of the priest. இந்த ஆசாரியராக அவருக்கு இவர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம திரும்ப I keep telling to the church, the world is changing. The world is not looking at church as it should be looked at. The last 10 years, 15 years, the church is not looked at the way it should be. Church gathering is not looked at the way it should be. Coming to church is not looked at the way it should be. Because this is the work of God. இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஜனங்கள் கூடி வர காரியங்கள், தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற காரியங்கள், அது வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. கடைசியாக நாங்கள் பார்க்கிறோம், இந்த தேவன் சிமியோனுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த தேவன் யோவான் ஸ்நானகன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேதம், இதோ யோவான் ஸ்நானகன், இதோ அவர் எனக்கு முன்பதாக வருவர், எனக்கு பின்னதாகவே இருந்தார். The one who was coming after me was before me, and I am here, I am not worthy to touch his sandals. இதோ அவரை நான் அவருடைய காலுடைய சாண்டலை தொடக்கூட எனக்கு தகுதி இல்லை. நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார். He is the lamp of God who takes the sins of the world. After all that he is telling, John is baptizing. He came to prepare way for Jesus. அவர் எதற்காக வந்தார்? அவர் தேவனுக்கு வழியாயத்தம் செய்யும்படியாய் வந்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? யார் சொல்றீங்க பார்க்கலாம், எவ்வளவு அவங்களுக்கு வயசு? 30. யார் தெரியுமா 30? எதுக்கு தெரியுமா 30? According to the custom of the Jewish people, you can't tell yourself as a priest unless you are 30. நீ 30 வயசு இருக்கிறவளையோ உன்னை ஆசாரியரா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ 30 வயசா இருக்கிறவளையோ வேதத்தை கூட வாசிக்க முடியாதா? வேதம் சொல்கிறது, as Jesus walked into the synagogue one day, then he read the scriptures, and that time he read the scriptures. அது குறித்து நான் இன்னொரு நாள் சொல்றேன். அப்பொழுது அவருக்கு 30 வயசு ஆச்சு. 30 வயசு ஆன உடனே ஜனங்கள் வந்து, ஓகே, இப்போ அவர் வேதத்தை படிக்க இவருக்கு வயசு இருக்குதுன்னு சொல்லும்போது தேவன் வேதத்தை படிக்கும்படியாக அவருக்கு விட்டாங்க. But to read the scriptures he had to wait for 30 years. And who is he? He is the one who gave the scriptures. வேதத்தை கொடுத்த ஆண்டவர், இந்த வாக்குத்தத்தங்களையும் இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த ஆண்டவர். ஆனால் அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுத்து, நான் 30 வயசு ஆகிறவரை நான் காத்திருந்து இதை படிக்கும்படியாக நான் போவேன். நான் 30 வயசு ஆகிறவரை காத்திருந்து அதற்கு அப்புறமா நான்
ஆரம்பிக்கிறேன். ஏன்னா 30 வயசுக்குள்ள ஆரம்பிச்சாங்கன்னா ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்களா இருக்கும்போது you should cross the age of 30 to come into ministry, and Jesus was waiting for 30 years because he submitted to the people around them. And then finally, before he starts his ministry, the Bible says he submitted to John the Baptist. யாராவது வாசிங்க யோவான் 2:21. சாரி, லூக்கா 3:21. யாராவது வாசிங்க. இதோ ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் பெற்ற போது அங்க இருக்கிற ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டாங்க. அவங்க மனுஷர்கள், அவங்க பாவத்துல தெரிந்தவங்க. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 3:13. யாராவது வாசிங்க. இதோ யோவானால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்காகவே தேவன் கலிலேயாவிலிருந்து அவர் யோர்தானுக்கு வந்தார். Jesus came to Jordan to be baptized by John the Baptist. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தேவனுக்கு என்ன ஞானஸ்தானம்? சில பேர் கிறிஸ்தவங்களா இருந்து மனுஷர்களுக்கே ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு வெயிட் பண்றாங்க. சில நேரத்தில் எவ்வளோ வெயிட் பண்ணுவாங்கன்னா சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஞானஸ்தானமே ஆகாது. மனுஷர்களா இருக்கிறவங்க அப்படி நினைக்கிறாங்க. தேவனுக்கு என்ன ஞானஸ்தானம்? கடவுளுக்கு என்ன ஞானஸ்தானம்? கடவுளுக்கு என்ன ஒரு பாஸ்டர் தொட்டியில போட்டு உள்ள போட்டு வெளியே எடுத்துட்டு வருது அவசியமா? அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தார். யாராவது வாசிங்க 14. யாராவது வாசிங்க. ஐயோ ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறது? நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்பா. Oh God, what is that I need to be baptized by you, and are you coming to me? Lord, you should baptize me, but you are coming to me to tell baptize me. அப்பா, நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். நான் என்ன ஆண்டவரே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறது? அதுக்கு தேவன் சொல்றார் 15. யாராவது வாசிங்க. Then Jesus said to him, permit it to be now, for that it is fitting for us to fulfill all righteousness. யோவான் ஸ்நானகனே, இப்படியே ஆகுது. யோவான் ஸ்நானகனே, நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு. கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாமா? அப்போ தொட்டி கூட இல்லை. எங்க யோர்தான் நதியில தேவன் அவர் முட்டி போட்டு யோவான் ஸ்நானகனுடைய கரத்துல தலை மேல கை வச்சு கீழே முழுகி மேல வரத்துக்கு ஒப்பு கொடுத்தாரா? தேவன் ஊழியத்தை ஆரம்பிக்காத முன்பதாக அங்கிருந்து தீர்க்கதரிசிக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். Before he started his ministry, he submitted to the priest and the prophet of that time. And the priest and the prophet had to baptize him. And then the Spirit of God came on him. The voice of God came on him and said, this is my son, the beloved. இதோ எனக்கு பிரியம், I am well pleased with him. இவன் என்னுடைய குமாரன் என்று அங்க வந்தது. But Jesus submitted to baptism. And here we see Jesus submitting to the priest. அங்க இருக்கிற ஆசாரியருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இந்தியாவிலே நிறைய ஊழியக்காரர் இருக்குது. இந்த ஸ்டேட்ல தெரியுமா? சொல்லுங்களேன்.
நிறைய கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிற ஸ்டேட் இது பெங்களூர். நிறைய ஊழியக்காரர்கள் பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெனி பிரசாத், ஜார்ஜ் எபினேசர், so many great people are there in Bangalore, ministers of God. அதனால ஊழியக்காரங்க சண்டேல எங்க இருப்பாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி ஊழியக்காரங்க அம்மா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டீங்க ஆன்சருக்கு. ஊழியக்காரர் இப்போ நான் ஒரு இடத்துக்கு வெளியே போய் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றேன்னா நான் எங்க இருப்பேன்? வேற எங்கேயாவது சர்ச்சில் இருப்பேன்ல. உலகம் பூரா சுத்துறாங்க. பெனி பிரசாத் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் சுத்தியாச்சு. எல்லா நாடும் அவர் டிராவல் பண்ணி அவர் ஊழியம் செய்கிறாரு. ஆனால் ஒருவேளை இன்விடேஷன் வரலன்னு நினைச்சுக்கோங்க, இல்லை ஃப்ரீயாக இருக்கிறாங்க. A pastor, a preacher is free. A pastor and a preacher is free on that Sunday. He is not invited anywhere to preach. What he should do if he is at home? என்ன பண்ணும் பாஸ்டர்? அவருக்கு இல்லை ஒரு பாஸ்டர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, இல்லை ஒரு பாஸ்டருக்கு இன்விடேஷன் இல்லை, அப்போ பெங்களூர்ல தான் வீட்டில் இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்? அவரு கூட ஒரு திருச்சபையில் அட்டெண்ட் பண்ணணும். அவரு கூட ஒரு ஆலயத்துல அங்கத்திரனா இருக்கணும். அவரு கூட அன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை அந்த ஊழியக்காரர் மூலமா எனக்கு என்ன அமர்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். பாஸ்டர் ஒரு பக்கத்துல ஒப்பு கொடுக்கணும், தேவனே ஒப்பு கொடுத்தாச்சு. அப்ப தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு மாதிரி submit to the structure of the church. ஆலயத்தில் இருக்கிற சில காரியங்கள் எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஒப்பு கொடுக்கிறதுக்கு, ஆசாரியருக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு, ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் அவர் ஒரு மாதிரியாய் கொடுத்து he submitted himself to all these things and said, yes Lord, I am allowing it to be happening. Last week also I shared something and I'm so happy about young people coming to Bangalore. And I shared some people forumla na sonne, forumla na paate, oh one young girl is sharing, I like Bangalore so much because there is so much freedom. Mummy is not there, daddy is not there, nobody to ask us anything, and so many pubs and parties are there. I love Bangalore, I don't want to go to Hyderabad. அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தேவனை தேடுற ஜனங்கள் வேலைக்குன்னு ஒரு சிட்டியை எடுத்து இன்னொரு சிட்டிக்கு வரும்போது முதல்ல என்ன தேடுவாங்க? சர்ச் தேடுவாங்க. இங்க கூட இன்னைக்கு 2 பேர் 3 பேர் வந்திருக்கிறாங்க. If you're here, please stand, Steffi and friends. Please stand. It's very easy to miss the mark when you're in a new city, but your heart will say, search for a church. Somebody else there newly. And I pray, keep that urge. Be under a church. Be under a fellowship. Be under a pastor. Shall we all clap for them? It is so important for us to be associated with the church when you are in a new place or wherever you are. Be under a church. Be under a pastor, be under a fellowship, and the Lord will guard you. But today times are changing. Times are changing. People are not valuing church. People are not valuing the coming of the believers. People are not valuing the pastor. And people are not valuing this oneness. And there the work of the devil will start and we will be separated. இயேசு கிறிஸ்துவானவர் இது எல்லாவற்றுக்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். இதில் நாங்கள் 3 விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்றேன், நமக்கு நேரம் இல்லாததுனால. You know, it should really help us to understand what it really meant for Jesus to come down for you and me and submit to everything and humble himself for us. இதில் 3 விஷயம் நாங்கள் இந்த வாரத்தில் நம்ம பண்ணணும். நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்?
3 விஷயத்தை பண்ணணும். ஒண்ணு, அப்பா நீர் இவ்வளோ எனக்கு தாழ்த்தி செய்யும்போது நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. மத்தேயு 22:2 நாம வாசிக்கிறோம். அங்க ஒரு கதையில தேவன் சொல்றாங்க, send servants to call those who are invited for the wedding. இதோ நீங்க ஜனங்களை அனுப்புங்க, அவங்க போய் கல்யாணத்துக்காக ஆயத்த செய்த உணவை சாப்பிடும்படியாய் ஜனங்களை போய் இன்வைட் பண்ணிட்டு வரட்டும். 3 விஷயம். ஒண்ணு, இந்த வாரம் 20ஆம் தேதி நம்ம சர்ச்ல என்ன இருக்குது? அவுட்ரீச் இருக்குது. உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் இன்விடேஷன் கொடுத்து சர்ச்சுக்கு வாங்க, அன்னைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்ல நமக்கு தாழ்மை தேவையா? நிச்சயமாக தேவை. ஆண்டவரே, நீர் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறீர், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்காக நான் பண்ண முயற்சி செய்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் 6 பேரும் இன்விடேஷன் கொடுத்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குது, தயவு செய்து நீங்க வாங்க, அது உங்களுக்காக தான் சொல்லி கூப்பிட்டு வாங்க. I don't know if you have not at all told this to anybody, if you have not shared Jesus to any of your friends, if you have not attempted anything so far, இன்னைக்கு வரையும் ஒரு வார்த்தை கூட கடவுள் பற்றி சொல்ல முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் இது ஒரு வாய்ப்பு. ஒரு விஷயம் தேவனுக்காக தாழ்த்தி, இதோ எங்க சர்ச்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்க 20ஆம் தேதி வாங்க. பண்ண முடியும்னு சொல்றேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாதி பேர் பண்ண மாட்டீங்க போல இருக்குது. பண்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், என்னால இது பண்ண முடியும்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்கு ஒரு பாரம் என்னுடைய இருதயத்துல, நீங்க இன்விடேஷன் கொடுத்துருங்க. வராங்களோ வரலையோ அதை தேவன் பார்த்துப்பாரு. நீங்க கொடுங்க, நீங்க வரவங்க வரட்டும். நம்ம சர்ச்ல ஏறக்குறைய 80 குடும்பம் இருக்கிறாங்க. On an average 80 families, 80 to 100 families. அந்த 80 to 100 familiesல இண்டிவிஜுவல்ஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தர் 5 பேர் கூப்பிடலனாலும் பரவாயில்ல, ஒருத்தர் கூப்பிட்டாலே எவ்வளவு ஃபேமிலி இங்க இருப்பாங்க? 80 ஃபேமிலி இருப்பாங்க. என் மனசுல ஜெபம் என்ன தெரியுமா? 50 ஃபேமிலி இல்ல 50 இண்டிவிஜுவல்ஸ் இங்க புதுசா இருக்கணும். கிறிஸ்டியன்ஸ் சும்மா கூப்பிடலாம், ஆனா நமக்கு இருக்கிற பாரம் கிறிஸ்டியன்ஸ் கூப்பிடுறது இல்லை, நான் கிறிஸ்டியன்ஸை தான் கூப்பிடணும். தேவன் அறியாத ஜனங்களை கூப்பிடுங்க, அது நாங்கள் ஒன்று செய்யலாம். 2வது, தேவனாகிய அவரே இவ்வளவாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது நாங்கள் மனுஷர்களாய் ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுக்க வேண்டும். Shall we learn to ask God, give me the grace to submit to each other. Submit to each other. நேற்று அவுட்ரீச் முடிச்சுட்டு தீபு நானும் ஜார்ஜ் அங்கே லைட்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸ்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போது லைட் அங்கே கீழே கார்பெட்ல லைட் இருந்துச்சு. ஏதோ ஒரு கார் அங்கே டேர்ன் பண்ணும்போது இப்படி லைட் எடுக்கும்போது லைட் கீழே சிந்தி பிந்தியா ஒடிஞ்சிருச்சு. அப்புறம் தீபு தான் போய் அவருக்கு கொஞ்சம் பின்னாடி வாங்க, கார் ஸ்டக் ஆகிட்டு சொல்லி பின்னாடி வாங்க சொல்லி பின்னாடி வந்து லைட்டெல்லாம் எடுத்து வழியை கிளியர் பண்ணா இந்த டிரைவர் அப்படியே ஓட்டிட்டு போயிட்டாங்க. மனசுல ஒரு தாழ்மை, ஐயோ நான் ஓடிச்சிட்டனே, காசு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு டென்ட்டுக்கார் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேற சார்ஜ் பண்ணாங்க, காசு கொடுக்க தேவையில்லை. ಸಾರಿ ಫರ್ಗಿವ್ ಮೀ ಸರ್, ಸಾರಿ ಸರ್, ಅದೇನೋ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. ஒரு மனுஷன் சாரி கேட்கறதுக்கு தாழ்மை தேவையா? தேவனாகிய அவர் இவ்விதமாய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்களும் நானும் மனுஷர்களை என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுக்கணும். Ephesians letters, like the book of Ephesians, if you want you can go and read the whole chapter, whole book. The Bible is talking about submission from chapter 1 to chapter 6.
எபேசியர்ல 1-6 வரையும் எல்லா சப்மிஷனும் சொல்லுது. இதோ நீங்க உங்களுடைய எஜமானுக்கு சப்மிட் பண்ணுங்க, இதோ உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்க, இதோ கணவனுக்கு சப்மிட் பண்ணுங்க, இதோ மனைவிக்கு சப்மிட் பண்ணுங்க, இதோ திருச்சபை தேவனுக்கு சப்மிட் பண்ணுங்க, அதே போல ஒருவருக்கு ஒருவர் சப்மிட் பண்ணுங்க. The word submission is mentioned from Ephesians 1-6 in every chapter. The thread line is submit, submit, submit. And today our prayer is, O Lord, help us to submit to each other. Should the elder submit to the younger one? Should the elder submit to the younger one? Yes. Don't take any offense, okay, but I'm just sharing. நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? அப்பா அம்மா சிக்காமது என்ன சொல்லுங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாங்க, கூப்பிடும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் வரதுக்கு வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிற பையனோ இல்லை பொண்ணோ லீவ் போட்டு எல்லாம் செய்து, அப்பா இன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அம்மா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வாங்க என்று சொல்வது, அந்த பெற்றோர்கள் அங்கே என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நிறைய இடத்துல பெற்றோர்கள் சின்னவங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும், நிறைய இடத்துல சின்னவங்க யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? பெரியவர்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். சர்ச்சில் இருக்கிற வாலிபர்கள் யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? பெரியவர்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். சர்ச்சில் இருக்கிற மிடில் இருக்கிறவங்க யார் ஒப்பு கொடுக்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கறதுக்கு மாத்திரம் ஒன்றில் மாத்திரம் நம்ம எல்லாத்துக்குமே ஒப்பு கொடுப்போம். யார் சொல்றீங்க பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது யாருக்கு ஒப்பு கொடுக்குறோம்? டிரைவருக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஃப்ளைட்டில் ஏறின பேருக்கு ஃப்ளைட் கார்டில் போயிட்டு ஏதாவது சொல்லுமா? நம்ம பாட்டுக்கு ஒப்பு கொடுத்துருவோம்ல. ட்ரெயினில் உட்காந்துட்டு பேருக்கு நம்ம பாட்டுக்கு ஒப்பு கொடுத்துடல. பிஎம்டிசி பஸ்ஸில் போகும்போது நம்ம பாட்டுக்கு ஒப்பு கொடுத்துடல. அங்கே மாத்திரம் ஒப்பு கொடுத்து போகாது. நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது, தேவனுக்குரிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்குரிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது அதுக்குரிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது ஆலயத்தில் கூடாது, ஒப்பு கொடுக்கணும். ஆலயத்தில் ஒரு ஆசாரியர் இருக்கும்போது அதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆலயத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கும்போது, ஆலயத்தில் கம்யூனியன் சிஸ்டம், பேப்டிசம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் எழுதியிருக்கிற சில காரியங்கள் இருக்கும்போது ஒப்பு கொடுக்கணும். ஆலயத்துக்குரிய காரியத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒப்பு கொடுக்கணும். கடவுளே ஒப்பு கொடுக்கும்போது நீங்களும் நானும் ஏமாத்திரம். கடைசியா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறோன்ற இருதயத்தில் நம்ம சர்ச்சுக்கு வந்தோம்னாமே நம்ம சர்ச்சை பார்க்குற விதமே வேற மாதிரி. When we come to church in submission to God, our honor on the church will increase, and we will not do anything liturgically. And I need to submit to God, and He has submitted Himself to us so much. Submit to God, and in that, let us be truthful when we search the Lord. And when you come to church, I'm telling you, if your mobile is disturbing, keep it at home and come. Don't bring the mobile to church, because this is God's time. And if anything is disturbing, I'll leave it and say, oh Lord, I want to submit to you. And those who come to church on a Sunday, they come submitting this time to God. But for us, the biggest example is Jesus, because He submitted first for so many things. கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். There's one man who is greater than all. It's Jesus. There's one man who is above all. எல்லாருக்கும் மேலாக
எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவர் எங்கள் தேவன். The Alpha and the Omega, the beginning and the end. ஆதியும் அந்தமுமாயிருந்த தேவன் குமாரன், ஆரம்பத்துக்கு முன்பதாகவே இருந்த தேவன், உலகத்தை படைத்த தேவன், the ruler of the whole world and the universe. He submitted himself to come as a baby, to be born in a flesh, to be under Mary, to be under Simeon, to be under John the Baptist, to be under the structure of the humanness. Even though he was God, he submitted himself to be a human, and he humbled to that extent that he died for you and me on the cross, and the sacrifice that the Lord paid for you and me. Let us remember during this Christmas, அவருடைய அன்பு உங்களுக்காக, அவருடைய அரவணைப்பு உங்களுக்காக, அவர் உங்களை தாழ்த்தி, அவர் உங்களுக்காக ஒப்பு கொடுத்து, இது எல்லாமே செய்தது உங்களுக்காக தான். I don't know what really it would have meant for Jesus and God to take the body form and come to the body form. And even today the Bible says Jesus is interceding on behalf of us to the Father. இதோ தேவ குமாரனாய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கூட பிதாவிடத்தில் உங்களுக்காக பரிதபித்து அவர் பேசி அவர் வாதாடிட்டு இருக்கிறார். இது எல்லாமே நடந்தது, இது எல்லாமே மாற்றம் நடந்ததுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவம் தான். ஆனால் அவர் எல்லாவற்றையும் தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். None of us can understand what it took Jesus to come down as a flesh. But I pray that the Spirit of God will open our eyes to the truth of the revelation of the heaviness of the sacrifice He has done. இதோ பரிசுத்த ஆவியானவருடைய கண்களை திறந்து தேவன் செய்த தியாகம், தேவன் எந்த அளவுக்கு அவர் ஏதாச்சும் விட்டு கொடுத்தார், அதை இந்த கண்களுக்கு திறந்து நாங்கள் அதை பார்த்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுக்கு தேவன் உதவி செய்வாராக. இதோ நாங்கள் மனுஷர்களாக இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் மனுஷ உறவுல ஒப்பு கொடுக்க வேண்டும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆலயத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஊழியக்காரருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆலயத்திற்கு காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். And I pray that we will humble ourselves before God, and if there's anything in us, we will leave it and say, I come in surrenderance to you, O Lord, and I submit myself to you, O Lord. You accept me. எல்லாருக்குமே ஒரு ஜெபம், நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க நாங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் செய்த தியாகத்துக்கு நாங்கள் தேவனை ஆராதிப்போம். தேவன் செய்த தியாகத்துக்கு நாங்கள் அவங்களை துதிப்போம். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெப நிலையில இருந்து தேவனை ஆராதிப்போம். இருக்கிற இடத்துல நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று, அப்பா நீ செய்த தியாகம் எம்மாத்திரமானது, எனக்கு தகுதியில்லாத எனக்கு, பாவத்திலிருந்து எனக்கு ஆண்டவரே நீ எதற்காக இவ்வளவு செய்தீங்க? Why Lord you went through so much, and how big and amazing is your love, oh Lord. உங்களுடைய அன்பு பெரியதப்பா. உங்களுடைய அன்பினுடைய வெளிப்பாடு எனக்கு தெரிய வேண்டும் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நான் தேவன் செய்த தியாகத்தை முற்றிலுமாய் உணர்ந்து, தேவன் செய்த தியாகத்தை உணர்ந்து நான் அவரை துதிக்க வேண்டும் அப்பா. நீ செய்த தியாகத்துக்காக நன்றி அப்பா. அந்த ஒரு காலத்தில் நாம் தேவனை ஆராதிக்கலாம். Let us come to God and submit our life to Him, our life to Him, and praise Him and worship Him and say, Lord, உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாடல் தெரிந்தவங்க நீங்க பாடலாம். Let us ask Mr. Bhaskar to come forward and pray on behalf of all of us.
ஆசீர்வதிக்கும் காரணம்